மகளிருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக மகளிர் ஓட்டு வந்து ஏடிஎம்கேடு ஓட்டு, அது டிஎம்கேக்கான வாக்குகள். அதனால தான் இந்த 1000 ரூபா ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்கள் 5000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்கள் ஓட்டு வந்து தாய் குலங்கள் ஓட்டு, எம்ஜிஆர் தலைவர்னா தாய் குலங்கள் வந்து உயிரை விட்டுருவாங்க. அதனால் வந்து தாய் குலங்களுடைய ஓட்டு மேஜராக அது வந்து ஏடிஎம்கே போகும். அதை வந்து ஏதாவது ஒரு டார்னிஷ் பண்ண முடியுமா பார்க்குறாரு. விஜய்க்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு தான் அப்படி பெரும்பான்மையாக சொல்ல முடியும். அவங்க கணக்கு நீங்கள் விஜய்க்கு யார் ஓட்டு போடான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இளைஞர்கள் பிலோ 40 வந்து அதிகமாக ஓட்டு போடுறாங்க. ஸோ தாய் குலங்களுடைய ஓட்டு அவங்க பெருசாக கன்வெர்ட் ஆன மாதிரி தெரியல. தாய் குலங்களுடைய ஓட்டு இன்னமும் பெரும்பான்மையாக வந்து ஏடிஎம்கே பக்கம் தான் இருக்குது. இப்போ இந்த அறிவிப்புக்கு அப்புறமா நிறைய பொதுமக்கள் வந்து இப்போ நம்ம சமூக ஊடகங்கள்லையும் பார்க்குறோம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது, செவிலியர்கள் போராட்டம் நடந்தது, இத்தனை போராட்டங்கள் நடக்கும்போது அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை. ஆனால் இந்த பணம் அப்படிங்கிறது எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களால செலவழிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி. 6000 கோடி ரூபாய் நிதி, இது வந்து எந்த விதத்திலும் 6000 கோடி ரூபாய் எவ்வளோ தொழிற்சாலையை கொண்டு வர முடியும் பாருங்கள். 2 எய்ம்ஸ் கொண்டு வர முடியும். இந்த ஒரு அலோகேஷனில் 2 எய்ம்ஸ் தமிழ்நாட்டு கொண்டு வர முடியும் சொந்த காசில். நீங்கள் ஜப்பான்லேருந்து ஜைகான் நிறுவனம் கொடுக்குமான்னு பார்க்க வேண்டியதில்லை, மத்திய அரசு வந்து ஒத்துழைக்குமான்னு பார்க்க வேண்டியதில்லை, செங்கலை தூக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து 2 சொந்த காசுலேயே பண்ண முடியும். அவ்வளோ விஷயம். 2 எய்ம்ஸ்னால் எப்படிப்பட்ட மருத்துவ வசதிகள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சல்லி காசில் ரொம்ப மலிவான வழியில் கிட்டத்தட்ட இலவசத்தில் அப்படி கிடைக்கக்கூடிய விஷயம் எப்படி நம்ம தவிர்க்கிறோங்கிற பாருங்கள். அப்போ வந்து இதை மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவான ஸ்பெண்டிங் இல்லாமல் மற்றபடி கொடுக்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை.